வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மே மாதம் 23, 2025 அன்று ஏற்படுகின்ற புதன் பெயர்ச்சிக்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. நவகோள்களிலே சுபகிரகம் புதன் பகவான். சுபரோடு சேர்ந்தால் சுபர், அசுபரோடு சேர்ந்தால் அசுபர். மே மாதம் 23, 2025 அன்று மேஷ ராசியில் அமர்ந்திருக்கின்ற புதன் பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ரிஷபராசி சுக்கிரனுடைய ராசி. சுக்கிரனாகப்பட்டவர் புதனுக்கு நண்பர். எனவே ரிஷபராசியில் புதன் அமர்வது நட்பு வீடாகும். மேலும் ரிஷபராசியில் புதன் அமர்கின்ற பொழுது சூரியனோடு சேர்க்கை பெறுகின்றார். சூரியனும் புதனும் சேர்க்கை பெறுவது புதன் ஆதித்ய யோகம் என்கின்ற அற்புத யோகத்தை தரக்கூடியது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது சூரியன் புதன் சேர்க்கை ரிஷபராசியிலே புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது. அவ்வாறு அற்புதமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் ரிஷப ராசியிலே மே மாதம் 23, 2025 முதல் ஜூன் 6, 2025 வரை இருக்கிறார். 14 நாட்கள் மட்டுமே ரிஷபராசியில் இருக்கப் போகிறார். பொதுவாக மாதக்கோள்களிலே புதன் பகவான் மிக விரைவாக ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடியவர். எனவே மே 23 முதல் ஜூன் 6 வரை ரிஷபராசியில் இருக்கின்றவர் ஜூன் 6 அன்று ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். எனவே ரிஷபராசியில் அமர்கின்ற புதன் பகவான் புதன் ஆதித்ய யோகமும் தரவிருக்கிறதுனால் உங்களுடைய ராசிக்கு எவ்வாறு பலாபலன்கள் அமைந்திருக்கிறது என்பதை இனி காணலாம். மேஷ ராசிக்கு இந்த புதன் பெயர்ச்சி எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 6 கூடியவர் புதன் பகவான். உங்கள் ராசியாதிபதியான செவ்வாய்க்கு ஜென்ம பகை கொண்டவர். அவர் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருகிறார். மே 23, 2025 அன்று உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்கின்ற வாக்குஸ்தானத்துக்கு வருகிறார். ராசிக்கு 6க்குரியவர் வாக்குஸ்தானத்தில் வருவதனால் வார்த்தையிலே நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும். யாரையும் கேலி கிண்டல் செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் மேஷராசியிலே பிறந்த நீங்கள் தைரியமாக துணிச்சலாக பேசக்கூடியவர்கள். தருணத்தில் உங்களுக்கு வாக்குஸ்தானத்திலே புதன் அமர்வதினால் அது குடும்பஸ்தானமாகவும் 2ஆம் இடம் இருப்பதினால் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், பெரியோர்கள் மற்றும் உறவினர்கள் போன்றவர்களிடம் வார்த்தையிலே சற்று கிண்டல் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 2க்கு புதன் வருகின்ற பொழுது ராசிக்கு 5ஆம் இடம் சிம்ம ராசியிலே ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் புதனால் பாதிப்பில்லை, கோச்சார வேதை அடிப்படையில். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த 14 நாட்களிலே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்கின்ற சிம்மத்தில் கேது அமர்ந்திருப்பார். எனவே மேஷராசிக்குரிய 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற புதனால் பாதிப்பில்லை என்றாலும் வார்த்தையிலே நிதானம், பொறுமை, பணம் பரிமாற்றுதலே எச்சரிக்கை இருப்பது நல்லது. யாரிடமும் நம்பி கடன் கொடுப்பதை இந்த காலங்களிலே தவிர்க்க வேண்டும். 6ஆம் இடம் என்பது கடனை குறிக்கக்கூடிய இடம். யாருக்காக ஜாமீன் போடுவது போன்றவற்றை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இந்த 2 வாரம், அதாவது 14 நாட்கள், ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரை பணம் பரிமாற்றங்கள், யாருக்கும் ஜாமீன் போடுவதை மேஷராசியில் பிறந்த சகோதர சகோதரிகள் தவிர்ப்பது நல்லது. ரிஷபராசிக்குரிய புதன் பெயர்ச்சி எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி புதன் பகவான் 2ஆம் இடம் மற்றும் 5க்குரியவர். ராசிக்கு அதிபதியான சுக்கிரனுக்கு நண்பர். இப்பொழுது உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருப்பது அறிவாற்றலை அதிகரிக்க செய்யும். மேலும் சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார். புதன் ஆதித்ய யோகம் என்பது நிர்வாகத் திறமை,
மேலும் எந்த ஒரு விஷயத்தையும் மிக வேகமாக செயல்படுத்துவதற்குரிய ஆற்றல் திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமே புதன் ஆதித்ய யோகம். அது உங்கள் ராசியிலே ஏற்படுவது சிறப்பானது. ஆகையால் இந்த காலங்களிலே உங்களுக்கு சுக்கிரனாகப்பட்டவர் உச்சமாக 31ஆம் தேதி வரை இருப்பார். அதன் பிறகு ராசிக்கு 12க்கும் வருவார். எனவே ராசியாதிபதியும் சிறப்பாக இருக்கிறார். சனி, குரு மற்றும் ராகு போன்றவர்கள் சிறப்பாக இருப்பதினால் இங்கு உங்களுடைய ராசிக்கு வந்து அமர்கின்ற புதன் எந்த ஒரு விஷயத்தையும் மிக வேகமாக முடிக்கக்கூடிய ஒரு அறிவாற்றலை கொடுப்பார், திறமையை கொடுப்பார், சிந்தனை விரிவடையும். எந்த ஒரு விஷயத்தையும் மிக அற்புதமாக உங்களுடைய ஆற்றலால் அவற்றை முடித்து காட்டக்கூடிய வல்லமை ஏற்படும், வாக்குப்பளிதம் ஏற்படும். எந்த ஒரு வார்த்தையும் மிக அற்புதமாக பேசி எந்த ஒரு காரியத்தையும் சாதிப்பீர்கள். காரணம், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான், 2லே குருவும் இருப்பது, ஒரே கல்லிலே 2 மாங்காய். எனவே ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த 14 நாட்கள் நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுடைய பேச்சு திறமையினால் சாதிப்பீர்கள். சமூகத்தில் மதிப்பு அந்தஸ்து உயரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும், மனம் மட்டுமல்ல உற்சாகமான சிந்தனையும் உங்களுக்கு ஒத்துழைக்கும். மனம் சிந்தனை ஒரு சேர இந்த நேரத்தில் உங்களுக்குரிய ஆற்றலை வெளிப்படுத்துவதனால் இந்த 14 நாட்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். 1 மணி நேரம் சில நேரங்களிலே நமக்கு பெரிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகையால் 14 நாட்கள் தான் என்று எண்ண வேண்டாம். எந்த நேரமும் உங்களுக்கு நன்மைகள் இருக்கும் என்ற வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த 14 நாட்களில் புதனால் உங்களுக்கு ஏற்படும். அது புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுவதால் சாதிக்கக்கூடிய ஒரு சிறப்பு ரிஷபராசிக்கு இந்த 14 நாட்களில் ஏற்படுகிறது. மிதுன ராசிக்கு இந்த புதன் பயிற்சி எவ்வாறு அமைந்திருக்கின்றது? புதன் உங்களுக்கு ராசியாதிபதி. அவர் ராசிக்கு 12க்கு வருகிறார். பொதுவாக புதன் 12இல் அமர்வது யோகம் அல்ல. எனவே இப்பொழுது ராசியிலும் குரு இருக்கின்றார். இந்த 14 நாட்கள் உங்களுடைய ராசிக்கு நட்பு கிரகமான சுக்கிரனுடைய வீட்டில் புதன் அமர்ந்திருந்தாலும் அது விரயஸ்தானம். மேலும் சூரியனும் 12இல் இருக்கின்றார். பொதுவாக புதன் சூரியன் சேர்க்கை பெறுவது உங்களுடைய ராசிக்கு யோகம் என்றாலும் அது விரயஸ்தானத்தில் இருப்பதினால் செலவுகள் அதிகரிக்கும். திட்டமிட்டு எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செயல்படுத்தாமல் அவசரகதியில் முயற்சித்தீர்கள் என்றால் அவற்றிலே உங்களுக்கு கால விரயம், நேர விரயம் மட்டுமல்லாமல் பண விரயமும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இந்த 14 நாட்கள் எந்த ஒரு முயற்சி எடுக்கின்ற பொழுது முன் யோசனை, முன் திட்டம் நிச்சயம் நீங்கள் செயல்படுத்துவது நல்லது. இதே தருணத்தில் உங்களுக்கு 10இல் சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறது. பிறகு சுக்கிரனும் 11க்கு வருகிறார். இருப்பினும் நீங்கள் இந்த மே 23 முதல் மே 31 வரை மிகவும் நிதானம், பொறுமை, பண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கை. அதன் பிறகு சுக்கிரன் 11க்கு வந்த பிறகு புதனால் பாதிப்பில்லை. எனவே இந்த புதன் பெயர்ச்சி ரிஷபராசிக்கு வருகின்ற புதன் உங்களுக்கு தேவையற்ற செலவுகள், அது சுப செலவுகளாகவும் இருக்கும், ஆனால் அசுப செலவுகள் இருக்காது ராசியாதிபதி என்பதனால். இருப்பினும் சுப செலவுகள், எதிர்பாராத தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதில் முன் யோசனையோடு நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் இந்த 14 நாட்களில் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க முடியும். எனவே செலவு விஷயத்தில் சிக்கன நடவடிக்கை எடுப்பது இந்த 14 நாட்களில் நல்லது. கடக ராசிக்கு இந்த புதன் பயிற்சி எவ்வாறு அமைந்திருக்கின்றது? உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்குரியவரும் 12ஆம் இடத்துக்குரியவரும் புதன் பகவான். அவர் ராசிக்கு 10இலிருந்து 11க்கு லாபஸ்தானத்துக்கு வருகிறார். அது மிகவும் சிறப்பானது. பொதுவாக புதன் 11ஆம் இடத்தில் அமர்வதினால் உங்களுடைய தன லாபம் அதிகரிக்கும். 3க்குரியவர் லாபத்துக்கு வருவதனால் 3ஆம் இடம் என்கின்ற முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம் என்பது பலம் பெறுகின்றது. ஆகையால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சியில் புதன் அருளால், விஷ்ணு அருளால் உங்களுக்கு அது சாதகமாகும். அந்த முயற்சி எடுப்பதிலே தைரியம் இருக்கும். அந்த தைரியத்துக்குரிய முயற்சியிலே நீங்கள் வெற்றிகளையும் பெறுவீர்கள். எனவே கடகராசி அன்பர்களாகிய நீங்கள் சகோதர சகோதரிகள் இந்த 14 நாட்கள் நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு காரிய முயற்சியிலும் பெருமாளை வணங்கிவிட்டு நீங்கள் பெரிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது அது சாத்தியமாகும். எனவே இந்த 14 நாட்கள் புதன் உங்களுக்கு சூரியனோடும் சேர்க்கை பெறுவது மிக மிக சிறப்பானது.
ஆகையால் உங்களுக்கு தனாதிபதியான சூரியனும் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதியான புதனும் சேர்க்கை பெற்று லாபத்தில் உங்களுக்கு ரிஷபத்தில் இருப்பதினால் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியும் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். அது உங்களுக்கு சாத்தியமாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். இவற்றினால் உங்களுக்கான பணயோகம் தனயோகம் ஏற்படும். பொதுவாக கடகராசிக்கு புதன் ஆதித்ய யோகம் எப்பொழுதும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய யோகம். 2க்குரிய சூரியனும் 2க்கு 2 என்று 3க்குரிய புதனோடு சேர்க்கப் பெறுகின்ற யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் நீங்கள் பாக்கியசாலி. எனவே கடகராசியை பொறுத்தவர் லாபத்தில் ஏற்படுகின்ற புதன் பெயர்ச்சி உங்களுக்கு சகல விதத்திலும் செல்வத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அதற்குரிய ஒரு தனலட்சுமி யோகத்துக்குரிய நிலைகளும் இருக்கின்றது. இந்த 14 நாட்கள் மகிழ்ச்சிக்குரியனாக இருக்கும். இந்த 14 நாட்கள் உங்களுக்கு சிம்ம ராசிக்கு இந்த புதன் பயிற்சி எவ்வாறு அமைந்திருக்கின்றது? உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11க்குரியோர் புதன் பகவான், தனாதிபதியும் அவரே, லாபாதிபதியும் அவரே. ஆகையால் உங்களுக்கு தன லாபாதிபதியான புதன் பகவான் 9ல் இருந்து 10க்கு வருகிறார். பொதுவாக கோச்சார ரீதியாக புதன் 10ல் அமர்வது மிக மிக யோகமானது. இவற்றில் உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியனோடும் சேர்க்கை பெறுவது புதன் ஆதித்ய யோகம். அவை 10ஆம் இடத்தில் ஏற்படுகின்றது. சூரியன் பொதுவாக 10ல் அமர்வது திக்பலத்தை கொடுக்கக்கூடிய யோகம். பொதுவாக ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு சூரியன் புதன் ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் அது தனலாபத்தை கொடுக்கக்கூடிய யோகம். ஆகையால் இப்பொழுது உங்களுக்கு 10ஆம் இடம் என்கின்ற ஜீவன கர்மஸ்தானத்தில் அந்த யோகம் ஏற்படுவதினால் உங்களுக்கு அஷ்டம சனி, ராசியிலே கேது, 7லே ராகு என்ற நிலை இருந்தாலும் லாபத்தில் இருக்கின்ற குரு புதனுடைய வீட்டில் இருப்பதனாலும் புதன் சூரியன் சேர்க்கை பெற்று 10ல் இருப்பதினால் இந்த 14 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முக்கிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணங்கள் ஏற்படும். ஆகையால் இந்த 14 நாட்கள் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி வெற்றிகரமாக முடியக்கூடிய அருள் விஷ்ணு பகவானால் உங்களுக்கு இருக்கின்றது. எனவே எந்த ஒரு முயற்சியும் தற்பொழுது நீங்கள் எடுக்கின்ற பொழுது ஒரு முறை நீங்கள் அருகில் இருக்கின்ற விஷ்ணு ஆலயம் சென்று அவரை வணங்கிவிட்டு பெரிய முயற்சியில் எடுப்பதன் மூலம், பொதுவாக சிம்மராசி சிவபக்தனாக இருப்பார்கள். ஆனால் இப்பொழுது சூரியன் புதன் சேர்க்கை என்பது 10ல் ரிஷபத்தில் இருப்பதனால் விஷ்ணுவையும் லக்ஷ்மியும் வணங்கிவிட்டு நீங்கள் செயல்களை தொழில் வியாபார உத்தியோகத்துக்குரிய முக்கிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது அவற்றை செயல்படுத்துவது நல்லது. குறிப்பாக புதன் ஓரையிலே எந்த ஒரு முயற்சியும் இப்பொழுது நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையாக முடியக்கூடிய யோகம் இருக்கின்றது. எனவே சிம்மராசிக்கு 10ல் ஏற்படுகின்ற புதன் பெயர்ச்சி உங்களுக்கு சகல விதத்திலும் செல்வம் தனலாபம் தனயோகம் கொடுக்கும். 2-11க்குரிய புதன் அவற்றை மிக விரைவாக கொடுக்கும். புதன் பொதுவாக விரைவு கிரகம். உங்களுடைய முயற்சிக்கு விரைவான வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இந்த 14 நாட்கள் உங்களுக்கு இருக்கிறது. கன்னி ராசியை பொறுத்தவரை இந்த புதன் பெயர்ச்சி எப்படி இருக்கின்றது? உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் பகவான். பொதுவாக 9ல் புதன் அமர்வது யோகம் அல்ல. ஆனால் கன்னி ராசிக்கு புதன் 9ல் அமர்வது யோகத்தை தரும். காரணம் 9ஆம் இடம் என்கின்ற ரிஷபத்துக்கு சுக்கிரன் அதிபதி. அந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி. இத்தருணங்களில் 31ஆம் தேதி சுக்கிரன் உச்சம் பெற்று உங்கள் ராசியும் பார்ப்பார். ஆகையால் உங்களுக்கு பாக்கியஸ்தானம் என்கின்ற 9ஆம் இடத்தில் புதன் அமர்வதினால் 9ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு, அது லக்ஷ்மி வீடு, லக்ஷ்மி ஸ்தானம் என்பார்கள் 9ஆம் இடம். புதன் நாராயணனை குறிக்கக்கூடியவர். எனவே 9ல் அமர்கின்ற புதனால் உங்களுக்கு லக்ஷ்மி நாராயண யோகம் என்கின்ற யோகம் ஏற்படும். அந்த யோகமாகப்பட்டது உங்களுக்கு பாக்கிய லட்சுமியின் அருளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே கன்னிராசி சகோதர சகோதரிகளை இந்த 14 நாட்கள் நீங்கள் எடுக்கின்ற ஒரு முக்கிய முயற்சிகளுக்கு சரியான வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். வாழ்க்கையிலே பெரிய வெற்றிகளை பெற வேண்டும் என்பதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தொழில் வியாபார உத்தியோக நண்பர்கள் சகோதரர்கள் சகோதரிகளை பொறுத்தவரை இந்த 14 நாட்கள் புதனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக லக்ஷ்மி நாராயண யோகம் கொடுப்பதினால் எந்த ஒரு முயற்சியும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு தெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கிறது. ஆகையால் கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் இந்த 14 நாட்கள் எடுக்கின்ற எந்த ஒரு செயலும் வெற்றிகரமாக முடியும். நாராயணனுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசிக்கு இந்த புதன் பெயர்ச்சி எப்படி இருக்கின்றது? 7ஆம் இடத்தில் இருக்கின்ற புதன் பகவான் 8க்கு செல்கிறார். மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுக்கக்கூடியவர். ஆகையால் இப்பொழுது உங்கள் ராசியான துலாம் ராசிக்கு யோகாதிபதி, அவர் பாக்கியாதிபதி. அவர் இப்பொழுது 8ல் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரனுடைய இன்னொரு வீடான ரிஷபத்தில் அமர்வது சிறப்பானது.
பகை வீடு அல்ல 8ஆம் வீடு, உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரனுடைய வீடு. எனவே 8ல் அமர்கின்ற புதனுடைய அருள் மறைந்த புதனால் ஏற்படக்கூடிய நிறைந்த தனத்தை நீங்கள் பெறுவீர்கள். இவற்றிலே உங்களுக்கு சனி, குரு, கேது போன்றவர்களும் சாதகமாக இருப்பதினால் இந்த 14 நாட்கள் நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக மிக விரைவாக எடுப்பீர்கள். அந்த முயற்சியில் உங்களுக்குரிய யோகம் வெற்றிகரமாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்கின்ற தனஸ்தானத்தை புதன் பார்ப்பதனால், பாக்கியாதிபதியான புதன் தனஸ்தானத்தை பார்ப்பதினால் தனயோகம் உங்களுக்கு மிக விரைவாக கிடைக்கும். எனவே துலாம் ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகள் தொழில், வியாபார, உத்தியோகத்தில் புதிய முயற்சி எடுப்பதை விரைவுபடுத்துங்கள். இந்த 14 நாட்களிலே அவை உங்களுக்கு சாதகமாகவே முடியும். குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேறு வேலை மாற்ற வேண்டும், வேறு வேலை முயற்சிக்க வேண்டும் என்ற நிலை இருக்கின்றவர்கள் அதற்கான முயற்சி எடுப்பதில் யோசித்து கொண்டிருப்பது இப்பொழுது எடுங்கள். உங்கள் வாக்குஸ்தானத்தை புதன் பார்ப்பதனால் உங்கள் வார்த்தைக்கான ஒரு மதிப்பு, மரியாதை மற்றும் நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, அந்த இடத்தில் உங்களோட பேச்சு சாதகமாக வெற்றிகளை கொடுக்கும். ஆகையால் பேச்சு வன்மை, உங்களுக்கு வாக்கு பலிதம் போன்றவைகள் ஏற்படும். எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியும் இந்த 14 நாட்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். ஆகையால் இந்த தருணங்களிலே உங்களுக்கு சந்திரன் 8க்கு வந்தாலும் புதனோடு சேர்க்கை பெறுவதினால், சந்திரன் உங்கள் ராசிக்கு 8க்கு வந்தால் சந்திராஷ்டமம், ஆனால் 8க்கு வருகின்றவா உச்சமும் பெறுவார். புதனோடு சேர்க்கை பெறுவது 9, 10க்குரியவர்களுடைய சேர்க்கை. எனவே இந்த 14 நாட்கள் உங்களுக்கு சகல விதத்திலும் மேன்மை, நன்மை, வெற்றி இருக்கிறது. துலாம் ராசிக்கு ஒரு பெரிய வெற்றி இருக்கிறது இந்த 14 நாட்களிலே. விருச்சிக ராசிக்கு இந்த புதன் பெயர்ச்சி எப்படி இருக்கின்றது? புதனாகப்பட்டவர் உங்கள் ராசியாதிபதியான செவ்வாய்க்கு ஜென்ம பகை, அட்டமாதிபதி. ஆனால் அவரே லாபாதிபதியும் 11க்குரியவரும் அவரே. இந்த இடத்தில் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வருகிறார். பொதுவாக 6ல் புதன் அமர்வது யோகம். இப்பொழுது 7க்கு வருகிறார், உங்கள் ராசியை பார்க்கிறார். பொதுவாக 7ல் புதன் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கின்ற பொழுது நண்பர்களால் பிரச்சனைகள் ஏற்படும். 7ஆம் இடம் நண்பர்கள் ஸ்தானம். மேலும் கணவன் மனைவியுடைய சின்ன சின்ன உரசல்கள், கேலி கிண்டல் செய்வதை தவறாக புரிந்து கொள்வார்கள். பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் அமைதியாக இருக்கக்கூடியவர். ஆனால் திடீரென்று கோபம் வந்தால் வார்த்தையை கொட்டி விடுவீர்கள். ஆனால் இங்கு 7ஆம் இடத்தில் புதன் தனித்து இல்லை, சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார். அது புதன் ஆதித்ய யோகம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரிய சூரியனும் 7ல் அமர்வதும் புதனோடு சேர்க்கை பெறுகிறார். ஆகையால் இங்கு புதன் ஆதித்ய யோகம் கேந்திரத்தில் ஏற்படுவதனால் சில வகையில் உங்களுக்கு நன்மைகள் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் தொழில் வியாபாரம் பார்க்கின்ற கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமாக வார்த்தைகள் உபயோகிக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருக்கின்றவர்கள் நண்பர்களால், அதாவது உங்களுடைய சக ஊழியர்களிடம் பகைமை ஏற்படும். அவர்கள் சில பிரச்சனைகள் ஏற்படுத்தி விடுவார்கள். எனவே வார்த்தையிலே நிதானம், பொறுமை வேண்டும். அட்டமத்தில் குரு இருக்கின்றார். மேலும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு இருக்கின்றார். எனவே இந்த 14 நாட்கள் உங்களுடைய உத்தியோகத்தை பொறுத்தவரை நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும். தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்ற பொழுது யாருக்கும் இப்பொழுது ஜாமீன் போடாதீர்கள். கூட்டு தொழிலில் இருக்கின்றவர்கள் பங்குதாரர்கள் கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. இல்லை என்றால் தேவையற்ற மனக்கசப்பு ஏற்படும். எனவே விருச்சிக ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகள் தொழில், வியாபார, உத்தியோகத்தில் இந்த 14 நாட்கள் கவனமாக இருப்பது நல்லது. தனுசு ராசிக்கு இந்த புதன் பெயர்ச்சி எவ்வாறு அமைந்திருக்கின்றது? உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்துக்குரியவர் புதன் பகவான். அவர் உங்கள் ராசிக்கு 5லிருந்து 6க்கு வருகிறார். அது மிக மிக சிறப்பான யோகம். மேலும் அங்கு ஏற்கனவே சூரியன் அமர்ந்திருப்பன அவரோடு சேர்க்கை பெறுவது மிக மிக அற்புதமான யோகம். உங்கள் ராசிக்கு 9க்குரியவர் சூரியன், 10க்குரியவர் புதன். அவர்கள் இருவரும் சேர்க்கை பெறுவது தர்ம கர்மாதிபதி யோகம். இவற்றிலே புதன் 6லே அமர்வது அபரிதமான நன்மைகளையும் யோகத்தையும் கொடுக்கும். கடன் பிரச்சனை தீரக்கூடிய யோகம். 6ஆம் இடம் ரண, ருண, ரோக, சத்துருஸ்தானம். எதிரிகளுடைய ஆதிக்கம் அறவே இருக்காது. இந்த 14 நாட்கள் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுங்கள். அவற்றில் உங்களுக்கு சாதகமான வெற்றி இருக்கின்றது. பகைவர்கள் எதிரி இல்லாத நிலையில் உங்களுடைய செயல்கள் மிக விரைவாகவும் தடைகளும் தடையின்றி இல்லாமல் எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் உங்களுடைய செயல்கள் மிக விரைவாக முடிப்பீர்கள். காரிய வெற்றி இருக்கின்றது.
எந்த ஒரு விஷயத்திலும் உடல்நல ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உற்சாகமாக மிக மிக புத்துணர்ச்சியோடு உங்களுடைய முயற்சிகள் இருக்கும். ராசியை குரு பார்ப்பதும் சிறப்பானது. எனவே 3இல் ராகு இருப்பதும் யோகம். இந்த 14 நாட்கள் தனுசு ராசிக்கு இந்த மிகப்பெரிய ஒரு முயற்சியிலே வெற்றி இருக்கின்றது. காரிய அனுகூல வெற்றி, பொருளாதார முன்னேற்றம், தர்ம கர்மாதிபதி யோகம் என்ற சிறப்பான யோகத்துக்குரிய பெரிய வெற்றியையும் பலன்களையும் இந்த 14 நாட்களில் தனுசு ராசி அன்பர்கள் மிக விரைவாக அடையக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு உங்களுக்கு இருப்பது மகிழ்ச்சிக்குரியது. மகர ராசிக்கு இந்த புதன் பெயர்ச்சி எவ்வாறு அமைந்திருக்கின்றது? உங்கள் ராசிக்கு யோகாதிபதி பாக்கியாதிபதி புதன் பகவான். அவர் இப்பொழுது 4இலிருந்து 5க்கு வருகிறார். பொதுவாக 5இல் புதன் அமர்வது யோகம் அல்ல. ஆனால் இங்கு உங்களுக்கு அவர் பாக்கியாதிபதியாக 9க்குரியவராக இருப்பதினால் 9ற்கு 9 அதுதான் பாவம். 9ற்கு 9 அந்த 9ற்கு 9 என்பதே 5ஆம் இடம். அந்த இடத்தில் புதன் வருவதனால் 9ஆம் இடம் பலம் பெறுகின்றது. எனவே 9ஆம் இடத்தை உங்களுக்கு சனீஸ்வரர் பார்க்கின்றார். உங்கள் ராசியாதிபதியான சனீஸ்வரர் 3இலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே இந்த தருணங்களிலே புதனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். புதன் அமர்வதோ சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி, புதனுடைய அதிதேவதை நாராயணன். எனவே 5இல் அதாவது லட்சுமி ஸ்தானம் என்கின்ற திரிகோண ஸ்தானங்களில் 5இலோ 9இலோ புதன் அமரும் பொழுது சுக்கிரனுடைய வீடாக இருக்கின்ற பொழுது அது லட்சுமி நாராயண யோகம் என்ற யோகத்தை தரும். இப்பொழுது உங்கள் ராசிக்கு 5இல் சுக்கிரனுடைய வீடான ரிஷபத்தில் அமர்வதனால் மகர ராசி அன்பர்களான சகோதர சகோதரிகளுக்கு லட்சுமி நாராயண யோகம் என்ற யோகம் ஏற்படுகின்றது. ஆகையால் இந்த 14 நாட்கள் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டலட்சுமியுடைய யோகம் இருக்கும். செயல்கள் மிக விரைவாக முடிப்பீர்கள். காரிய அனுகூலங்கள் எளிதாக இருக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் மற்றவர்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். தடைகள், முயற்சியிலே தங்கு, மேலும் கால தாமதங்கள் போன்றவைகள் எவையும் இல்லாமல் எந்த ஒரு செயலையும் சாதிக்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலையும் நீங்கள் பெறுவதனால் இந்த 14 நாட்கள் மகர ராசிக்கு எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக இருங்கள். அவற்றிலே காரிய அனுகூல வெற்றி உங்களுக்கு இருக்கிறது உறுதியாக. கும்ப ராசிக்கு இந்த புதன் பயிற்சி எவ்வாறு அமைந்திருக்கின்றது? உங்கள் ராசிக்கு யோகாதிபதி புதன் பகவான். அவர் உங்கள் ராசிக்கு 3இலிருந்து 4க்கு வருகிறார். பொதுவாக புதன் 4இல் அமர்வது யோகம். அவ்வாறு 4இல் அமர்கின்ற புதன் 10ஆம் வீட்டை பார்ப்பார். ஆகையால் இந்த 14 நாட்கள் கும்ப ராசிக்கு ராசியிலே ராகு, 2இலே சனி இருந்தாலும் இந்த தருணங்களிலே உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் உங்களுடைய தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார வரவு திருப்திகரமாக இருக்கும். அதே சமயத்தில் 5இலும் குரு இருப்பதினால் உங்கள் ராசியை பார்ப்பதனால் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். எந்த ஒரு திட்டமிடுதலும் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். முன் யோசனையோடும் செயல்படுவீர்கள். பொருளாதார முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம், வேலையை முடிக்கக்கூடிய உங்களுடைய செயல்களிலே ஆற்றல் திறன் வெளிப்படுத்தக்கூடிய வல்லமை, எந்த ஒரு செயலிலும் சோர்வுகள் இருக்காது. காரிய வெற்றிகளை பெறுவீர்கள். இவற்றினால் உயர் அதிகாரிகளிடம் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். எனவே புதனில் உங்களுக்கு யோகாதிபதியாக பெற்ற கும்ப ராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த புதன் பெயர்ச்சி ஒரு சாதகமான பெயர்ச்சி. எந்த ஒரு முயற்சியிலும் லட்சுமி நாராயணனை வணங்கிவிட்டு நீங்கள் செயல்களை ஆரம்பியுங்கள். அப்பொழுது அந்த செயலாகப்பட்டது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் தரும். எனவே கும்பராசிக்கு இந்த புதன் பெயர்ச்சி மிக மிக அற்புதமான யோகத்தை தரக்கூடியதாக இருப்பது சிறப்பானது. மீன ராசிக்கு இந்த புதன் பெயர்ச்சி எவ்வாறு இருக்கின்றது? உங்கள் ராசிக்கு 4க்கும் மற்றும் 7க்குரியவர் புதன் பகவான். அவர் உங்கள் ராசிக்கு 3க்கு வருகிறார். 3இலே சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார். பொதுவாக புதன் 3இலே அமர்வது யோகம் அல்ல. ஆனால் அங்கு சூரியனோடு சேர்க்கை பெறுவதனால் புதன் ஆதித்ய யோகம் என்கின்ற யோகத்தை தரும். அந்த இடம் உங்களுக்கு நன்மையில் தரக்கூடிய இடமாக இல்லை என்றாலும் 3ஆம் இடத்துக்குரிய முயற்சியிலே பயம் இருக்காது. யோசனை சிந்தனை தெளிவாக இருக்கும். எந்த ஒரு முயற்சியும் நாம் திட்டமிட்டு செயல்பட்டோம் என்றால் அது வெற்றியாக முடியும். ஏதோ எடுத்தோம் கவுத்தோம் என்று செயல்பட்டால்தான் அந்த முயற்சி அவசரகதியாக எடுக்கின்ற முயற்சியாக இருக்கின்ற பொழுது சில பிரச்சனைகளும் மற்றும் ஒரு விதமான பதட்டத்தையும் சந்திப்போம்.
இந்த நேரத்தில் இந்த 14 நாட்கள் 3லே புதன் உங்களுக்கு அமர்கின்ற பொழுது சூரியனோடும் சேர்க்கை பெறுவதனால் எந்த ஒரு முயற்சியிலும் அறிவை மூலதனமாக வைத்து அறிவாற்றலோடு உங்களுடைய செயல்களை முயற்சிப்பீர்கள். அதே சமயத்தில் இத்தருணங்களிலே எந்த ஒரு முயற்சியும் மனதை குழப்பிக் கொள்ளாமல், என்றால் ஜென்ம சனியிலே சில பதட்டங்கள் ஏற்படும். எந்த ஒரு முயற்சி எடுக்கின்ற பொழுது அவற்றை தவிர்த்து முயற்சி எடுக்கின்ற பொழுது நீங்கள் புதன் ஓரையிலே இந்த தருணங்களிலே செயல்படுத்துங்கள். அப்பொழுது உங்களுக்கு அவை வெற்றிகரமாக இருக்கும். எனவே இந்த 3ஆம் இடத்தில் அமர்கின்ற புதன் உங்களுக்கு சூரியனோடு சேர்க்கை பெறுவதனால் வெற்றிகளும் இருக்கின்றது. பதட்டம் இல்லாமல் பார்த்து கொண்டால் உங்களுக்கான ஏற்றம் மிக விரைவாக கிடைக்கும். இதுவரை நாம் பார்த்தது மேஷ ராசியிலிருந்து புதன் பகவான் மே மாதம் 23, 2025 வருகின்ற ஏற்படுகின்ற புதன் பேச்சுக்குரிய பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்குள்ள அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முழுமையானது. என்னிடம் ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த புதன் பேச்சில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.